அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே சுயநலமாக யோசிக்காது. இந்தியாவை யோசிங்களேன். எல்லாரும் நம்ம நண்பர்கள், நம்ம அண்ணன், நமக்கு அப்படி யோசிச்சு பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். ப்ராப்ளமாக இருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே எல்லாரும் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் நல்ல விஷயங்களும் இருக்குது. பார்க்கறதுக்கு யாருக்கும் டக்குன்னு அந்த இது வர மாட்டேங்குது. எல்லாம் நல்ல படத்தை பார்த்துட்டோம், இதில் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு போகிற ஒரு தாட்டில் தான் இருக்குது. அது இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் அதை வச்சே பேசுறது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ கூட நான் நெகட்டிவாக சொன்னால் இது வைரல் ஆகும், பாசிட்டிவாக சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான். பட் ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. தாத்தா என்ன பெரிய ஆள், அவர் என்னடா சொல்லிட்டு போகிறாரு, அவர் ஃபைட்லாம் ஒரு ஃபைட்டான்னு பார்க்காதீங்க. வாட்ச் இட் ஃபார் மூவிஸ். இங்கிலீஷ் படத்தில் அவெஞ்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒருத்தன் எதுவுமே எல்லாமே இப்படி சொடக் பண்ணும்போது உடம்பு ட்ரெஸ் வருது, கோவம் வந்தால் உடம்பு மாறுது அப்படிங்கிறது நம்ப முடியும். நம்பும்போது இந்த ஒரு விஷயத்தை we can give them the benefit of the doubt. யார்கிட்ட எதுனாலடா நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து டேய் அதெல்லாம் எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளண்டான ஆன்சர் தான் தராங்க. ஸ்லோவாக இருக்குன்னு சில பேர் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. சில பேர் வந்து கமல்லாம் இதெல்லாம் எதிராக எப்பயோ வர வேண்டிய கதை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயோ வர வேண்டிய கதை நான் என்னைக்கிட்ட இருக்குது கமல் சொன்னது. குணா படத்துலேயும் சரி, அது அன்பேசும் சரி, எதுவுமே அப்போல்லாம் வந்தது இல்லை. இந்த படமும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. கமலஹாசன் ஆக்டிங் படம் நல்லா இருந்துச்சு. ஐயா கமல் நறுக்குன்னு நச்சுருந்தா போல, போக்கா பின்னியத்துட்டா போல ஆக்டிங். நம்ம நினச்சது ஒன்று, ஆனால் வந்து தரமாக நடிச்சிட்டா போல. நிறையா அன்எக்ஸ்பெக்டட் தான் நடந்துச்சு. தேர்டு பார்ட்டி தான் வெயிட்டிங்கு. அது ட்விஸ்ட்டு கொடுத்து விட்டாங்க டைட்டாக. நல்லா இல்லைன்னு சொன்னால் அது ஒழுங்காக பார்க்கலன்னு தான் சொல்லணும். நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, அது பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் புரிஞ்சுது. நான் ஆண்டவர் சொகா நச்சுறாரு, இது மாதிரி என்ன ஒன்றும். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா இருக்குது. படம் பொறுமையாக பார்க்கணும். நிறைய பேர் அப்படியே செம ஸ்பீடாக போவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா படம் புரியும். அவர் எப்பவுமே பிரம்மாண்டமாக பண்ணுவோம். ஆனால் எனக்கு கமலுக்காக தான் வந்தேன். நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர் சார். படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்தது மாதிரி தான் இருந்துச்சு. அதான் நம்ம ஒரு சொன்ன மாதிரி 3க்கு ரொம்ப ஈகராக இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. படத்தில் இந்தியன், அதாவது இந்த காலத்தில் வந்து மாறிடுச்சு, அதுக்கு எதுவும் மாறுன்றாங்க. ஆனால் அவர் பண்ணுறது தான் கரெக்டு. இந்தியனாக தான் இருக்கணும் எப்போவுமே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமல் ஃபேன்ன்றதுக்க சொல்ல, இந்தியன் எப்போவுமே இந்தியனாக இருக்கணும். நல்லா இருக்குது. அவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே சுயநலமாக யோசிக்காது. இந்தியாவை யோசிங்களேன். எல்லாரும் நம்ம நண்பர்கள், நம்ம அண்ணன், நமக்கு அப்படி யோசிச்சு பாருங்களேன். இது வந்து உங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொன்னாங்களோ அதே கான்செப்ட் தான் இப்பயும் சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் தான் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. கொஞ்சம் இழுத்து பண்ண மாதிரி. பட் ஃபஸ்ட்டு ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. அதை கடைசியை கொடுத்த லீட் தேர்ட் பார்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை அம்மாக்கே பிடிச்சிருந்துச்சு. ரொம்பலாம் நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே. அப்புறம் விவேக் வர போர்ஷன்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் ஆசம் இந்த வயசுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. எப்போதும் அனிருத் மியூசிக் வந்து எப்போது இருக்க அளவுக்கு இதில் இல்லை. பட் அந்த பழைய பாட்டில் இருக்க மியூசிக்லாம் வரும்போது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே. நச வாழ்க்கையிலையும் கமல் மாதிரி எல்லோரும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு கமல் இந்த இதில் ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டோட இப்போ இது நல்லா இருந்துச்சுண்ணா. அதான் கரப்ஷன் ஒழிக்கிறது தான். இந்தியன் 1 மாதிரியே தான் இருந்தது. அதே கரப்ஷன் கான்செப்ட் தான். இதில் இந்தியன் தாத்தா வர்றாரு. நல்லா இருந்தது. இந்தியன் 3க்கு இது கொடுத்துருக்காங்க, ஒரு லீடு மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் தான். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு இது இருக்கும்ல. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து கமலை எல்லாரும் சேர்ந்து ரோட்டில் அடிக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப விறுவிறுப்பாலாம் இல்லை. நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்ட் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. ஓகே தான், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அதான் அவங்க நிறையா இந்தியன் 3க்கு பேலன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லா ஹைலைட்ஸையும் இந்தியன் 3ல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். மேபி இந்தியன் 3 இதை விட நல்லா இருக்கலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். ஏன்னா வந்து ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சித்தார்த் சூப்பராக நடிச்சிருக்காரு. கமல் சார் அஷூஷன் நல்லா நடிச்சிருக்காரு. மியூசிக் வந்து நம்ம பழையதே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, மேட்ச் பண்ண முடியாது. பட் அனிருத் வந்து அவரால் முடிஞ்சதை பண்ணியிருக்காரு. கடைசியாக வந்து தேர்ட் பார்ட்டுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராகவே இருக்குது. அதனால் அடுத்த பார்ட்டுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இப்போ வந்து அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருந்தாலும் அதை வச்சே பேசுறது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ கூட நான் நெகட்டிவாக சொன்னால் இது வைரல் ஆகும், பாசிட்டிவாக சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான். பட் ஓவராலாக நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது.
கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஃபில். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா பிடிக்கும். கமல் வந்து அப்படியே தான் இருக்காரு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்தியன் 2 ஓகே, வெரி ஒன் ஆஃப் த வெயிட்டட் ஃபிலிம்ஸ் எனக்கு. நான் ஒரு தீவிர கமல் ஃபேன் ஃபார் ஹிஸ் டைரக்ஷன் அண்ட் ஹிஸ் ஸ்க்ரீன் பிளே. அப்புறம் அவரோட ஆக்டிங் கம்ஸ் ஃபாலோ அப்ஸ் தான், பட் அவரோட இது இருக்குது. இந்த படத்தில் ஐ எம் நாட் ஷோர் அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு ரைட்டிங்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் இருந்துன்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் சங்கர் ஃபிலிம் ஐ ஆக்சுவலி லைக் த மூவி. அது அவர் எடுத்த டைரக்ஷன்லேருந்து பிரம்மாண்ட விஷயங்கள் ஆப்வியஸ்லி எல்லாமே இருக்குது. ப்ராப்ளமாக இருக்கிறது என்னென்னா, ஏற்கனவே எல்லாரும் இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் நல்ல விஷயங்களும் இருக்குது, பார்க்குறதுக்கு யாருக்கும் டக்குன்னு அந்த இது வர மாட்டேங்குது. எல்லாம் நல்ல படத்தை பார்த்துட்டோம், இதில் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு போகிற ஒரு தாட்டில் தான் இருக்குது. அதுதான் கதை. அது எனக்கு எக்ஸாக்டாக அதுக்கு நல்லா சொல்ல, யார்கிட்ட எதுனாலடா நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்து டேய் அதெல்லாம் எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளண்டான ஆன்சர் தான் தராங்க. ஸ்லோவாக இருக்குன்னு சில பேர் பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க. சில பேர் வந்து கமல்லாம் இதெல்லாம் எதிராக எப்பயோ வர வேண்டிய கதை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயோ வர வேண்டிய கதை நான் என்னைக்கிட்டே இருக்குது கமல் சொன்னது. குணா படத்துலேயும் சரி, அது அன்பேசும் சரி, எதுவுமே அப்போல்லாம் வந்ததில்லை. இந்த படமும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. பார்க்குறவங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வந்து பார்க்கணும். தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. படம் வந்து நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் பார்ட் 3க்கு வந்து ஒரு ஹிண்ட் எடுத்திருக்காங்க. படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, கமல் சார் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. காஜல் இதிலே வருவாங்கன்னு நினச்சோம், ஆனால் அவங்க அடுத்த பாட்டில் தான் வராங்க. எல்லாருமே அவங்க பெஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபை ட்ராக் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. வேறு மாதிரி நான் அந்த பாட்டு ஃபஸ்ட்டே வரும் நினச்சேன், லாஸ்ட்டு வச்சிட்டாங்க. ஆனால் நல்லாயிருக்கு. எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு சீன் வந்து டைட்டில் முடிஞ்சோடனே போடுறாங்க. அதனால் லாஸ்ட்டாக எஞ்சி போயிடாமல் தேர்ட் பார்ட்டுக்கான லீடை பார்த்துட்டு போங்க. அதுதான் நல்லாயிருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். படம் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட்டு இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. சங்கரோட மேக்கிங் தெரியுது, பட் சங்கரோட ஸ்க்ரீன் பிளே இல்லை. மற்றபடி ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அதோட 3 ட்ரைலர் வந்து இதில் போட்டதுனால படத்தில் கொஞ்சம் ஏதோ இருக்குது, வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட்டு அனிருத்தோட மியூசிக் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் தான், நமக்கு ட்ராபேக் இருக்குது. நல்லா இல்லை, மியூசிக் நல்லா இல்லை. மிக்சட் ரிவ்யூஸ் இருக்குது. பட் எனக்கு என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த 3யோட கன்க்ளூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக் டைரக்டர் பெரிய பாயே போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். படம் நல்லா இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் படி இல்லை. பட் ஆனால் இப்போ இருக்கிற 2000 ஜென்ரேஷனுக்கு 2000 கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்காங்க. பட் இது மாடர்ன் இந்தியாவுக்கு பேஸ் பண்ணி இருக்குது. ஃபுல்லாக மாடர்னைசேஷன் பேஸ் பண்ணி. பட் இந்தியன் 3க்கு மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்குது. கமல் ஆக்டிங் ஃபேண்டாஸ்டிக். ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபேன் ஃபார் த கமல்ஹாசன். இந்த படம் பார்க்க வந்தது காரணமே கமல்ஹாசனுக்காக தான். ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பட் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இன்டென்ஷன், அந்த இம்பேக்டிங் இல்லாத மாதிரியே இருக்குது. இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா தான் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு பார்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் பழைய மாதிரி லஞ்சம் மேட்ரு நல்லா இருக்கு சார். சூப்பராக பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓவராலாக சூப்பராக இருக்கு. இல்லை, அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காரு. தேர்டுக்கு தான் வெயிட்டிங். நல்லா இருக்குங்க. ஓகேங்க, பார்க்கலாம். ஓகே சார், பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். இந்தியன் 3 வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவர் எப்பயுமே ஹீரோ தானே, நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் ஓகே சார். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா கூட செகண்ட் பார்ட் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. எல்லாமே பிடிச்சிருந்தது, சூப்பராக நடிச்சிருந்தாரு. சாங்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. தான் அந்த நம்ம இந்தியா வந்து சுதந்திரமாக இருக்கணும், இந்த மாதிரி. அதான் சொல்கிறேன் இல்லையா, மக்கள் மாறிட்டாங்க நிறைய. இந்த வந்து அவங்களுக்கு வந்து பழசு மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க கடைசியாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, போர் வந்து எவ்வளோ ரத்தத்தை குடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ அதை பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றுமே சாதாரணமாக தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன இழப்புகள். போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன இழப்புகள். இந்தியன் இஸ் இந்தியன் ஆல்வேஸ். அவங்க பழகிட்டாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு பழகிட்டாங்க. பழைய காலகட்டத்துக்கு போகணுன்னா நீங்கள் மாறி தான் ஆகணும். இதை நீங்கள் ஏற்றுக்கு தான் ஆகணும். சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். வழக்கம் போல் செம பிரம்மாண்டம். அவரோட பாட்டுலாம் வேறு ஜானர்ஸ், வேறு நல்லா இருக்குது. ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3 ஓவராலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. அது என்ன அனிருத் சாங்னா எப்போவுமே அது நல்லா தானே இருக்கும். சங்கர் டைரக்ஷன் எப்போவுமே அந்த 2.2 ஐ எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தாரு. ஆமாம், பார்ட் 3 வெயிட்டிங்கில். அது பார்ட் 3ல தான் ப்ரோ தெரியும். ஆனால் படம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. சொல்லவே வேணாம் ப்ரோ, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் மியூசிக் தான் ப்ரோ இன்னும் தெரியல எனக்கு.
பட் ஆனால் ரகுமான் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுது ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கு ப்ரோ. மற்றவங்களுக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அனிருத் மியூசிக்கும் நல்லா தான் இருந்தது. நடுவில் ஏ ரகுமானோட இதுவும் வருது. ஸோ அது இன்னும் பீக்கு கொடுக்குது படத்தில். ஷங்கர் டைரக்ஷன் ஆப்வியஸ்லி நான் இதுக்கு மட்டும் சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் 2.0 வாஸ் பிக்கஸ்ட் டைரக்ஷன் அவர் பொறுத்த வரைக்கும். படம் ஓடிச்சு ஓடாத ரெண்டாவது, பட் பிக்கஸ்ட் டைரக்ஷன் பிக்கஸ்ட் விஎஃப்எக்ஸ் தான் இருந்தது. இப்போ இந்த படம் இட் இஸ் ஈக்குவல் டு அட்லீஸ்ட் சிவாஜி ஆர் எந்திரன். அந்தளவுக்கு எந்திரனில் விஎஃப்எக்ஸ் நிறையா வந்து அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸ் இல்லை, பட் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து எப்படிலாம் வந்து எஃபர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருந்தது. ஸோ அது ஒரு அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நிஜமாகவே நல்லா இருந்தது. மறுபடியும் சொல்கிறேன், போய் படத்தில் வந்து பார்க்குறவங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நகர டே நீ ஏன்டா எடுத்துகிட்டு இருக்க. ஓகே, படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சங்கர் படம்னா ஏன் மியூசிக் இல்லடா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாட்டில் தான் வருவாங்க. வந்திருக்காங்க, எங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் பாட்டு நல்லான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இருந்தது, எந்த இடத்துலையும் எக்ஸ்ட்ரா தெரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் வாஸ் ஆக்சுவலி குட். நிஜமாக நல்லா இருந்தது. பொறுமையாக எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம், எஃபர்ட் கொடுத்தாங்கன்னா. அது கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு சினிமா பிடிக்கும், நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு சினிமா பார்க்குறதுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள். இது சும்மா நான் என்டர்டைன்மெண்ட்காக வந்து பார்க்குறேன், 150 ரூபா காசு கொடுத்து வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பைசாக்கு நீங்கள் எஃபர்ட் பார்க்குறவங்கன்னா இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் கிடையாது. யூ ஆர் லுக்கிங் ஃபார் ரிட்டர்ன்ஸ். இது வந்து ஒரு ஸ்டோரி விச் எவ்ரிஒன் ஹாஸ் டு நோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ வந்து பாருங்கள். பட் டோன்ட் ஹேவ் இந்த முன்னாடி கமல் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு வச்சுக்காதீங்க. அனிருத் மியூசிக்லாம் இருக்குமா, தாத்தா என்ன பெரிய ஆள், அவர் என்னடா சொல்லிட போகிறாரு, அவர் ஃபைட்லாம் ஒரு ஃபைட்டான்னு பார்க்காதீங்க. வாட்ச் இட் ஃபார் மூவிஸ். இங்கிலீஷ் படத்தில் அவெஞ்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒருத்தன் எதுவுமே இல்லாமல் இப்படி சொடக் பண்ணும்போது உடம்பு ட்ரெஸ் வருது, கோவம் வந்தால் உடம்பு மாறுது அப்படிங்கிறது நம்ப முடியும். நம்பும்போது இந்த ஒரு விஷயத்தை we can give them the benefit of the doubt. அதெல்லாம் ஒரு அக்செப்டிங் விஷயம் அந்த பண்ணணும். புரியல, கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன், இல்லைன்னு சொல்லிட்டேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். இந்தியன் 2 ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐம் டெஃபினெட்லி வெயிட்டிங் ஃபார் இட். எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா இருந்தது. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கமலோட நல்லா